மாரி செல்வராஜ் யார் இவர்? அமைச்சரா? யாரு? ஏன் இவர் தூத்துக்குடியில போய் இறங்கி அமைச்சர்களுக்கும் கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டளையிட்டுக்கிட்டு இருக்காரு? அவர் ஒரு டைரக்டர். அவருடைய தொழில் டைரக்ஷன் பண்றது. அதை போய் பார்க்கவும் தானே. என்னத்துக்கு போயிட்டு தூத்துக்குடியில போய் இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி மக்களுக்கு உதவுறோம்னு சொல்லி பேர்ல கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இன்னொரு கேள்வி, ஏன் அமைச்சர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் கட்டளையிடுறாரு? அவர் யாரு? அவருக்கு இதுக்கெல்லாம் என்ன அதிகாரம் வந்துச்சு? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்கா? பல கேள்விகள். அதாவது மாரி செல்வராஜுக்கு எவ்வளவுக்கு ஃபேன் பேஜ் இருக்கோ அதை விட அதிகமான விமர்சகர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க, சரிங்களா? அண்ணாமலை, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் சார்ந்து என்ன அனுபவம் இருக்கு மாரி செல்வராஜுக்கு? அவர் ஏன் அதிகாரிகளுக்கு கட்டளையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ஐபிஎஸ் அதிகாரி தானே அண்ணாமலை. அவருக்கு அரசியல் அனுபவம் என்ன இருக்கு? அவரை ஏன் தமிழ்நாட்டுடைய சிஎம் கேண்டிடேட்டா பாஜக நிறுத்தணும் அப்படிங்கிற யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா? ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அரசுகளோட சேர்ந்து நம்ம உதவி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் என்னென்ன பண்ணாரு, எதனால அந்த இடத்துக்கு போனாரு, ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, ஏன் விமர்சகர்கள் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போறேன். மாரி செல்வராஜ் உடைய ஊரு தூத்துக்குடி, சரிங்களா? தூத்துக்குடியில தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, தன்னுடைய உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்களுக்கு உதவி பண்றாரு. அதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்றாரு. இந்த இந்த இடங்கள்லாம் நான் எங்க ஊர்ல இருக்கேன், எங்க ஊர்ல இந்த இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு மீட்பு பணியும் உதவியும் தேவைப்படுது, அரசாங்கம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி, டிஎம்கே, உதய் எல்லாரையும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாரு. உதயை வச்சு அவர் ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு. உதயுடைய நம்பர் இருக்கும், அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நம்பர் அவர்கிட்ட இருக்கும். ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அதோட உதய் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. எங்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாரு. இங்கெல்லாம் மக்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அவர் அதை சுட்டி காட்டுற இதை அப்படியே திரிச்சு, அதாவது திரிப்போம்ல, நம்மளுக்கு தான் திரிக்கிறது தெரியும்ல, அதை திரிச்சு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க விமர்சிக்கணும். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, ஏடிஎம்கே சார்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாருமே விமர்சிக்கணும். விமர்சனம் கண்டிப்பா பண்ணணும். ஆளுங்கட்சியை நம்ம எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் ஆளுங்கட்சி செயல்படுவாங்க. ஒரு கோர்ஸ் கூட இருக்கு. நான் முன்னேறி வந்ததுக்கு, சாக்கிசானுடைய கோர்ஸ் நினைக்கிறேன் இது. நான் முன்னேறி வந்ததுக்கு என்னுடைய எதிரிகள் தான் காரணம், அவங்க என்னை பத்தி குறை சொல்லத்தான் நான் முன்னேறி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசியிருப்போம். அந்த இதில் ஒரு கோட் சொல்லியிருப்போம். டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கேயும், ஏடிஎம்கேக்கு எதிராக டிஎம்கேயும் மாறி மாறி ஆட்சி பண்ணுறதுனால தான் 2 பேரும் போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கணும். அவங்க 6000 கொடுத்தாங்கன்னா 10,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி டிமாண்ட் பண்ணணும். அவங்க இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணணும். அப்பதான் ஆளுங்கட்சி செயல்படுவாங்க. நம்ம அரசியலே பண்ணலைன்னா அதனால எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ணணும். ஆனா ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சிக்கிறது ஒரு தவறான ஒரு செயல். மாரி செல்வராஜ் தாக்கப்பட்டார், அதனாலதான் இந்த வீடியோ, சரிங்களா? இதுக்கு மாரி செல்வராஜ் இந்த மாதிரி அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பன் கார்த்திக், விமர்சகர் சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. கோமாளி தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் கோமாளின்னு சொல்லிட்டு பண்ணும்போது சா நவாஸ், விசிகாவை சேர்ந்த சா நவாஸ் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிவிட்டது என்று வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடியோ வெளியிட்ட விஷால் போராளி ஆகிவிட்டார். ஊரே வெள்ளத்தில் மூழ்கி விட்டது என்று களத்திற்கு சென்று உதவிய மாரி செல்வராஜ் கோமாளியாக சித்தரிக்கப்படுகிறார். வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போறாரு மாரி செல்வராஜுக்கு ஆதரவா. மாரி செல்வராஜ் அவர் கிராமத்துல, அவருடைய ஊர்ல, அவருடைய கிராமத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவர் ஒரு ட்வீட் போட்டு அரசுகிட்ட உதவி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் போன் பண்ணி உதயநிதி ஸ்டாலினுக்கு உதவி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் உதயநிதி வராரு, இங்கெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இங்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள்ட்டையும் உதவிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதை திருச்சிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அவர் சுட்டி காட்டுறாரு, அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும்
ஆணையிடுறதுக்கு கட்டளையிடுறதுக்கு அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்குறதுக்கு இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோ ஆட்சிக்கு வந்துட்டா உங்ககிட்ட வந்து நாங்க கேள்வி கேட்கக்கூடாதா, உங்ககிட்ட வந்து நாங்க சொல்லக்கூடாதா, இங்கதான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இங்கதான் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நாங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதா, நீங்களே எல்லாமே பார்த்துக்கிடுவீங்களா, நீங்க கடவுள் நம்பிக்கை எனக்கு மேபி அதை விட்டுருவோம், நீங்க என்ன இறை தூதரா, நீங்க வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் உங்களுக்கு தெரிஞ்சிருமா, நீங்க நேரம் பறந்து போய் அங்கே போய் ஹெல்ப் பண்ணிடுவீங்களா, அங்க இருக்கிற பொதுமக்கள் சொன்னா தானே உதவி பண்ணுவீங்க. மாரி செல்வராஜ் ஆல்ரெடி ஊருக்கு வந்துட்டாரு, எங்க பாதிப்பு இருக்கு, எங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் சொல்றாரு சரிங்களா. அவர் சொல்றதை நீங்க திருச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா திருச்சி யார் பேசுவான்னு சொல்லிட்டு யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அவர் அங்கே போய் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு லாஸ்டா வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அவர் அங்கே போய் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற வீடியோ இருக்கு, அதை நீங்க பாருங்க. அவர் எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. மாரி செல்வராஜ் கை நீட்டி பேசுற இந்த ஒரு படத்தை சுட்டி காட்டி அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல் விமர்சகர்கள், சவுக்கு சங்கர் இது மாதிரியான ஆளுக்க வந்து அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கையை காட்டி பேசுறாரு, இதென்ன அவங்களுக்கு வந்து கட்டளையிடுறதுக்கு, அவங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாரி செல்வராஜ் யாரு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள், பல விமர்சனங்களை வந்து விமர்சகர்கள் வச்சுட்டு வராங்க. விமர்சனங்கள் வைங்க, ஆனா ஒரு தனிநபர், நான் ஒரு தனிநபர், நான் ஒரு தொழில் பண்றேன், நான் ஒரு வேலை பார்க்குறேன், நான் ஒரு தனிநபர், நான் வந்து இந்த பகுதியில வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாதா, அந்த மாதிரி மாரி செல்வராஜ் வந்து கை நீட்டி இந்த இடங்கள்ல எல்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு படத்தை ரவுண்ட் பண்ணி நீங்க வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வாரீங்க சரிங்களா. இது வந்து பெரிய சர்ச்சையாகி நியூஸ் சேனல்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜுக்கு வந்து சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா ஒருத்தரை குறிப்பிடணும், பாஜகவை சேர்ந்தவர், தொடர்ந்து அண்ணாமலை மீது வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு வர்றவர், பாஜக கட்சியை சார்ந்த ஒருத்தர் சரிங்களா. அவர் தான் எஸ்வி சேகர், நடிகர் எஸ்வி சேகர் சரிங்களா. அவருடைய படத்தை நீங்க பார்க்கலாம். அவர் அதுக்கப்புறம் வடிவேல் சாரு, இது மாதிரி நிறைய பேர் வந்து மாரி செல்வராஜுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ், KPY பாலா, இவங்கள மாதிரி ஆட்கள்னால மக்களுக்கு நம்மளால முடிகிற உதவியை பண்ணணும். நம்ம எங்கேயோ பாதிக்கப்படுற மக்களுக்கு நம்ம போய் உதவ முடியாட்டாலும் நம்ம இருக்கிற இடத்துல இல்ல நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. கடவுள் நொட்டினாரு. ஊருக்குள்ள அழிஞ்சு கிடக்குமா, இந்த பக்கம் வர முடியல, தெரியல சுத்தி கிடக்கு, இங்க போக முடியாது, இங்க போக முடியாது. சரி போதும், அந்த பையன் விட்டுரு, ஏக்கா விட்டு மறுபடியும் மழை ஆரம்பிச்சு விட்டுது. வழியை பாத்துக்க, நீ சொல்ல வழி சொல்ல அந்த கேப்ல போட்டு வாண்டாங்களா, அந்த கேப் அண்ணா போறாங்களா, பின்னாடி வருவா. மாடி மேல காலையில இருந்து ஒருத்தங்க கை காமிச்சுட்டு இருந்தாப்பா. நாங்க போறோம் நீங்க பாத்து பையெல்லாம் உள்ள போட்டு எடுத்து வரும். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி கூட போங்க.
நிப்பாட்டி வைங்க.